ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதான் நம்ம ஷோரூம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிட். இது வந்து பாத்தீங்கன்னா சோஃபா கம் பெட் ஃப்ரம் ஹாஃப்லே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். இது ஒன்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம விட்டுறலாம். ஸோ அதுவே வந்து ரெஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அரிஸ்டோ வார்ட்ரோப்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் பார்ட்டிஷன்ஸும் வரும், ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸும் வரும். ஸோ இது எப்படின்னா நம்ம லிவிங் அண்ட் டைனிங்கோட ஏரியா ரொம்ப லாங்கா இருக்கு, ரொம்ப லென்த்தியரா இருக்குன்றப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்லைடிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் இது எல்லாமே கஸ்டமைசபிள் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசப்போட என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம வந்து 3D பேனல் மாதிரி பண்ணி இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் மாதிரி வெனீர்ல பண்ணி உள்ள சாண்ட்ஸ்டோனோட மியூரல் வச்சிருக்கோம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா புத்தா வச்சிருக்கோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து மியூரல் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லீஃப் பேட்டர்ன்ல வச்சு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக இந்த போர்டு யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு ஃப்ரேமோட வெனீர் ஃபினிஷ். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த லீஃப் மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டாண்ட் ஸ்டோன்லயே நம்ம கார் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பெருங்கலத்தூர்ல இருக்க பிசோப்போ இன்டீரியர்ஸ்ல தான் இருக்கும். இந்த பிசோப்போ இன்டீரியர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கிச்சன், ஹால், அதுக்கப்புறம் பெட்ரூம், நமக்கு என்ன வேணுமோ நம்ம வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஃப்ரேம் அண்ட் ஷட்டர் வந்து 700 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு பர் ஸ்கொயர் ஃபீட். இப்போ நம்ம கூட வந்து சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபுல்லா இந்த பிசோப்போ இன்டீரியர்ஸ் வந்து நமக்கு சுத்தி காட்ட போறாங்க. இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசோப்போ இன்டீரியர்ஸ்ல என்ன நல்லா இருக்குன்னு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நிறைய ஐடியாஸ் வருங்க. இப்போ நீங்க வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க, இல்ல வந்து உங்க வீடை வந்து நீங்க வந்து ஒரு வேற லெவல்ல வந்து நீங்க ஒரு மாடர்னா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பெருங்கலத்தூர், வடபழனி, அதுக்கப்புறம் ஓஎம்ஆர், அதுக்கப்புறம் காட்டுப்பாக்கம், இந்த மாதிரி நிறைய இடத்துல இவங்களுடைய பிரான்ச்சஸ்லாம் இருக்கு. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா லேபர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 300 மேற்பட்ட மக்கள் வந்து இவங்க கிட்ட வந்து ஒர்க் பண்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க. ஹலோ, திஸ் இஸ் ஆர்கிடெக்ட் விஷ்ணுபிரியா ஃப்ரம் பிசோப்போ இன்டீரியர்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருங்கலத்தூர் பிரான்ச்ல இருக்கோம். நமக்கு சென்னையில வந்து 4 பிரான்ச்சஸ் இருக்கு. ஓஎம்ஆர், தொரைப்பாக்கம், காட்டுப்பாக்கம், பெருங்கலத்தூர் அண்ட் வடபழனி. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருங்கலத்தூர் பிரான்ச்ல இருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர்ஸ்ல எண்ட் டு எண்ட் இன்டீரியர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூனிட்ஸ்ல இருந்து இப்போ வந்து கிச்சன், க்ராக்கரி யூனிட்ஸ், டிவைடர், டிவி யூனிட்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ், ஃப்ளோரிங், அப்புறம் வந்து வால் டைல், கிரானைட், குவார்ட்ஸ், நானோ, அந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிசோப்போ இன்டீரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் சொல்யூஷன். ஸோ இப்போ நீங்க வந்து வந்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹவுஸ் வந்து நம்ம இன்டீரியர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ எல்லாமே பிசோப்போ இன்டீரியர்ஸ்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்க வீடு எப்படி இருக்கு, உங்க கிச்சன் என்ன சைஸ்ல இருக்குன்றத பொறுத்து நம்ம எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். வார்ட்ரோப்ஸ், அப்புறம் க்ராக்கரி யூனிட், டிவைடர், டிவி யூனிட்ஸ் எல்லாமே கஸ்டமைசபிள் தான். கலர் ஆப்ஷன்ஸ்ல இருந்து டிசைன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நம்மளோட பெஸ்ட் என்னன்றது நம்ம ஆர்கிடெக்ட் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஐடியாஸ் என்ன அதுவும் நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசோப்போ இன்டீரியர்ஸ் பெருங்கலத்தூர் பிரான்ச்ல என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு காமிக்கிறவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் கிச்சன். ஸோ இந்த கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் மாய்ஸ்சர் சொல்லிட்டு ஒரு ஃபினிஷ் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கிளாஸ் மாய்ஸ்சர்ல வந்து உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த கிளாஸ் மாய்ஸ்சர் ஃபினிஷஸ் லேமினேட் 1 mm வந்து வராம போர்டா வந்துடும். ஸோ இந்த திக்னஸ்க்கு வந்து உங்களுக்கு போர்டா வரனால கிளாஸியா நீங்க போகும்போது உங்களுக்கு எந்த ஆசிலேஷனும் தெரியாது, வேவினஸும் தெரியாது. அண்ட் ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராச் ப்ரூஃப். ஆக்சசரிஸ் அண்ட் அப்ளையன்சஸ் வந்து நம்ம ஹாஃப்லே பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கிச்சன்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் புல் அவுட் இருக்கு. ஸோ இந்த ரைஸ் புல் அவுட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேண்டமோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 50 kgs வரைக்கும் வந்து நம்ம இங்க ரைஸ் வந்து நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்க் இருக்கு. சிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப்லேல பேங்கோ பிராண்ட்ல இருந்து பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவார்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிடர்ஜென்ட் புல் அவுட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டஸ்ட்பின் ஹோல்டர். ஸோ இதுலயே கெப்பாசிட்டி இருக்கு, 20 கெப்பாசிட்டி, 40 கெப்பாசிட்டி. ஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம கிச்சனுக்கு எது சூட்டபிளோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கார்னர் சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கார்னர் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ் கார்னர் மாதிரி வரும். ஸோ நம்ம கார்னர் வந்து உள்ள ஆக்சஸ் பண்ண முடியாதப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம கார்னர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோலிங் ஷட்டர் இருக்கு. இது வந்து எதுக்குன்னா நம்ம மிக்சி, கிரைண்டர் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணாதப்ப எடுத்து உள்ள வச்சுக்கிறதுக்கு. ஸோ நம்ம கவுண்டர் ஸ்பேஸ் வந்து அது எடுக்காம இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம பைஃபோல்ட் வச்சிருக்கோம் ஹைட்ராலிக்ல. இது ஹாஃப்லே பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆகுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டால் யூனிட்ல நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டால் யூனிட். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கிளாஸ் வச்சு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளையன்சஸ் எல்லாமே ஹாஃப்லே பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து அவன், ஓடிஜி. ஸோ இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் அண்ட் ஓப்பன்ல நம்ம ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த கிச்சனோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்பில்ட்டா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து ஃப்ரிட்ஜா இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீசர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது இல்லாம மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மேல ஃப்ரிட்ஜும் கீழே ஃப்ரீசரும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு அது டபுள் டோர் மாதிரி வரும். ஸோ நமக்கு ஃப்ரிட்ஜ் வெளியே தெரிய வேணா, இன்பில்ட்டா இருக்கணும்ன்றப்ப இந்த மாதிரி பண்ணலாம். இந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஹேண்டில்லெஸ் கிச்சன்.
ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் இருக்க இடத்துல வந்து கோலா ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்த இதை ஹைலைட் பண்றதுக்காக ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கோம். இந்த கவுண்டர் டாப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சீசர் ஸ்டோன் ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப்லே பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணி, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 4 பர்னர் ஹாப் யூஸ் பண்ணிருக்கோம். ஆல்சோ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐலாண்ட் சிம்னி, உங்களுக்கு கீழே இறங்காம மேலேயே தான் இருக்கும். இதுல அந்த 2 மோட்டர் வச்சு யூஸ் பண்றதுனால உங்களுக்கு சக்ஷன் பவர் அதிகமா இருக்கும். இப்போ இந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, நீங்க சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ இதோடைய பிரைஸ் என்ன வரும்? இப்போ வந்து பிரைஸ் வந்து ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி வேரியன்ட் ஆகுமா, இல்ல இந்த ப்ராடக்ட்ஸுக்கு இந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா, இல்ல வந்து இதே பிரைஸ் தான் இருக்குமா? ப்ரோ இந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா 10x12 கிச்சன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் இதே சைஸ் இருக்காது. ஸோ நம்ம சைஸ் என்னவோ, நம்ம வீட்டுல என்ன சைஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சிங்க் வேணும், இந்த ஆக்சரிஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம இதுவே மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். இந்த கிச்சன் வந்து கம்ப்ளீட்டா நீங்க அப்ளையன்சஸ், ஆக்சரிஸ், ஃபினிஷஸ் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா சீலிங், சிம்னி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 13.5 lakhs கிட்ட வரும். ஸோ இதை வந்து உங்க வீட்டு கஸ்டமைஸ் பண்ணும்போது நம்ம ஃபினிஷஸோ இல்ல உங்களுக்கு வந்து நமக்கு வந்து இந்த சீசர் ஸ்டோனுக்கு பதிலாக கிரானைட், டால் யூனிட்டுக்கு பதிலாக வேற ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ கஸ்டமைஸ் பண்றது இதே லுக் மாதிரி வந்து நம்ம வந்து கம்மியான பட்ஜெட் கூட பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல் கிச்சன் செட்டப்ல வரும். இந்த கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஷோட அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஆக்சரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீக் பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாக்கர் கிளாஸ் ஃபினிஷ் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் கோபின் பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஹைட்ராலிக் பைஃபோல்ட் இருக்கும். இது 3 feet ஹைட்ராலிக். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது பைஃபோல்டு வேணாம்னா இது சிங்கிள் இது ஹைட்ராலிக். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் டோர். ஸோ இந்த ப்ரொஃபைல் டோர் வந்து நம்ம வந்து கிச்சன்ல வந்து நம்ம கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து வெளியே ஷோகேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அலுமினியம் ஃபினிஷ். இதுலயே பிளாக், ரோஸ் கோல்ட், கோல்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சைட் புல் அவுட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீக்ல இருந்து நம்ம டாண்டம் பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு மேலலாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வந்து ஓப்பன் ஷட்டர்ஸ் கொடுத்துருப்போம். அங்கங்க வந்து உட்ல வந்து ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு PU ஃபினிஷ் கிச்சன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்டல் கிரீன்ல யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கிச்சன்ல நீங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கசா பூமர்ல இருந்து ஒரு டால் யூனிட் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே ஹெட்ஹெச் பிராண்டோட ஆக்சரிஸ். இதுக்கு மேல யூஸ் பண்ணிருக்கிறதெல்லாம் ஆன்டிக் கோல்டு ஹேண்டில்ஸ். இந்த சிங்க் வந்து பாத்தீங்கன்னா கெரசல் பிராண்ட்ல இருந்து ஒரு குவாட் சிங்க் பிளாக் கலர்ல யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பைப் நீங்க இப்படி புல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்கு இப்படி அப்சைட் டவுன் பண்ணி பிரஸ் பண்ணும்போது வாட்டரோட ஃபோர்ஸ் வரும். இந்த அப்ளையன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஷ் பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு குக் டாப். கீழே வந்து உங்களுக்கு ஓடிஜி மாதிரி இருக்கும். மேல வந்து உங்களுக்கு குக் டாப் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் டால் யூனிட் ஃப்ளூட்டட் கிளாஸ் வச்சு பண்ணிருக்கோம். ஸோ இந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி PU ஃபினிஷ் கிச்சன். இதை நீங்க என்ன கலர் ஆப்ஷன்ஸ் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைசபிள். ஸோ இந்த சைஸுக்கு இது இவ்வளவு ஆகுது. ஸோ நம்ம வீடோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது கஸ்டமைஸ் ஆகும். இல்ல எனக்கு இந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா தெரியுது, நீங்க இதுவே எனக்கு லேமினேட்ல மேட் ஃபினிஷ்ல கொடுங்க, நம்ம அதே சேம் கலர் லேமினேட்ல மேட்ச் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எல்லாமே கஸ்டமைசபிள்ன்றனால உங்க சைஸ், உங்க ஃபினிஷ், உங்களோட ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு எல்லாமே பட்ஜெட் வரும். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா லேக்கர் கிளாஸ் கிச்சன் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு அண்ட் கிரே யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து CNR பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆக்சரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாஷ்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஆல்சோ டாண்டம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்னு ஒரு பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் மாய்ஸ்சர் நம்ம பிளாக் அண்ட் எல்லோ ஃபினிஷ்ல பண்ணிருக்கோம். இது வந்து ரோலிங் ஷட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனியன் பேஸ்கெட், கார்லிக், பொட்டேட்டோ அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது விக்கர் பேஸ்கெட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாண்டம் எல்லாமே வந்து ஹாஃப்லே பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஹாப், சிம்னி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப்லே பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 to 6 டைப் ஆஃப் கிச்சன் பார்த்திருப்போம். இப்போ நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து ஒரு டிவி கம் ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவி ப்ரொவிஷன், ட்ரெஸ்ஸிங்கோட ஓப்பன் ஷெல்ஸ், அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் வந்து நம்ம ஒரு மிரர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து இது வால்பேப்பர் கிடையாது. இது வந்து ஒரு 3D பேனல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த காட், இந்த ஹெட் போர்டு, மேட்ரஸ், அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேன் மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலர் ஆப்ஷன், ஃபேப்ரிக் ஆப்ஷன் எல்லாமே கஸ்டமைசபிள் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் காட் வரும். இந்த கிங் சைஸ் காட் கீழே ஃபுல்லா ஸ்டோரேஜ் தான் வரும். இது வந்து ஒரு ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ். ஸோ நீங்க இதை லிஃப்ட் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே நீங்க ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டைல்ல வந்து ஒரு பான் டோர் மாதிரி ஒரு வார்ட்ரோப் பண்ணிருப்போம். இந்த வார்ட்ரோப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 feet ட்ராயர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட்ல வந்து நம்ம PU ஃபினிஷ்ல கொடுத்துருப்போம். அங்க எல்லாமே ரிவர்ஸ் லைட்டிங் வச்சு ஸ்பாட் லைட் வச்சு இங்க நம்ம ஒரு சீலிங் கொடுத்துருப்போம். இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3-in-1 லைட்ஸ். ஸோ இது எப்படின்னா நீங்க
ஈச் டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது கலர் மாறும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிங் சைஸ் காட். இது கீழே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்டோரேஜ் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நீங்க மேட்ரஸ், பெட்ஷீட், பில்லோஸ் எல்லாமே இங்கேயும் ஸ்டோர் பண்ணி வச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திருப்போம். அப்படியே நீங்க பக்கத்துல வந்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் சைட் பாய்ஸ் சைட் ரெண்டா பிரிச்சிருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெட் போர்டு வந்து அவங்க கேர்ளுக்கு பிங்க்கும் பாய்க்கு வந்து ப்ளூ மாதிரி கொடுத்துருப்போம். இதுக்கு மேல ஓப்பன் ஷெல்ஸ் இருக்கும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் தான். ஸோ நீங்க எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபிள் ஸ்டடி டேபிள். ஸோ இங்க வந்து நம்ம வந்து இதோட பெருசா கூட கொடுத்து 2 கிட்ஸ் அகாமடேட் பண்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது வந்து மேட் ஃபினிஷ் வார்ட்ரோப் வித் வுடன் ஹேண்டில்ஸ். இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு 3 ஃபீட்ல வரும். உள்ள வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாமே கஸ்டமைசபிள் தான். ஸோ உங்க கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஹேங்கர் ஸ்பேஸ் வேணுமா, ஷெல்ஃப் ஸ்பேஸ் வேணுமா, நம்ம எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 2 செப்பரேட் பெட் வேணாம்னு சொன்னா நம்ம பங்க் பெட் மாதிரி கூட ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோரூமோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் பார்த்தோம். இப்போ செகண்ட் ஃப்ளோர்லயே நமக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேர்ஸ் ஏறி மேல போற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ லிஃப்ட்டும் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டிஸ்ட் ஒரு மேடம் இருக்காங்க, மாலத்தி வாங்க சொல்லிட்டு, அவங்க எல்லாமே ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணது. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு பெயிண்டிங் மாதிரி இங்க பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடியாலஜி, கிரியேட்டிவிட்டி அந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏறினோன்னு ஒரு ஸ்டோன் கிளாடிங் வால் இருக்கு. இதோட கலர் பேட்டர்ன் எல்லாமே கஸ்டமைசபிள் தான். அண்ட் ஆல்சோ இங்க வந்து நம்ம வந்து ஒரு கேப் கொடுத்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். நமக்கு வேணா நம்ம நேச்சுரல் பிளான்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் ஏரியா மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 16x16 சைஸ் இருக்கும். இப்ப நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், இல்ல நம்ம வீட்டுல இருக்கோம், இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இல்லன்றப்போ நமக்கு வந்து அபார்ட்மெண்ட்ல ஒரு 4 feet வைடு தான் வந்து நமக்கு பால்கனியே இருக்கும். அதுல கூட நம்ம இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டுல எப்படி ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிசைனர்ஸ், ஆர்கிடெக்ட் எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு பண்றோன்றப்போ எந்த வாலையுமே நம்ம எம்டியா விட்டா நல்லா இருக்காது. ஸோ நம்ம வீட்டுக்கு வர்றவங்க ஒரு ஹைலைட் வால் இல்ல வந்து ஒரு ஸ்டோன் கிளாடிங் வால் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு n நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷன் தான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் பிளான்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வால் நம்ம ஒண்ணு பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா LED லைட். ஸோ நீங்க இதை எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ட்ரீம் ஹோம்னு போட்டிருக்கோம், நீங்க வந்து உங்க கப்பல் நேம் போட்டுக்கலாம், வெல்கம்னு போட்டுக்கலாம், இல்ல உங்க வீட்டோட பேர் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வாலாவும் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம வீட்லயே வந்து ஒரு ஹைலைட்டான வால் இல்ல வந்து அந்த இடத்துல வந்து பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கு, அந்த இடத்துல அஃபோர்டபுளா ஒரு ஆப்ஷன் வேணும்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வார்ட்ரோப் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பிளைனா வார்ட்ரோப் ஃபுல்லா இல்லாம இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சென்டர்ல கட் பண்ணி ரத்தான் மெட்டீரியல், கேன் மெட்டீரியல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம கிளாஸ் வச்சு சாண்ட்விச் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு டஸ்ட் எதுவுமே உள்ள போகாம அகாமடேட் ஆகாம இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதான் நம்ம ஷோரூம்லயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிட். இது வந்து பாத்தீங்கன்னா சோஃபா கம் பெட் ஃப்ரம் ஹாஃப்லிக். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். இது ஒன்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம விட்டுறலாம். ஸோ அதுவே வந்து ரெஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டா வரும். இந்த அவுட்டர் பாக்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஃபேப்ரிக், இந்த இதோட கலர் எல்லாமே, இந்த மேட்ரஸ், அது எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்கெட் டோர் கான்செப்ட்ல ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது எப்படின்னா நீங்க ஓபன் பண்ணி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் கன்ஸ்டன்டா இல்லாத இடத்துல நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோரூம்லயே ஒரு பெரிய கிச்சன். இந்த கிச்சன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் இருக்கும், ஐலாண்ட் கிச்சனும் இருக்கும். இந்த கிச்சனோட என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா மாப் யூனிட் ஸ்டோரேஜ். ஸோ இதுல வந்து நீங்க ஹூக்ஸ் போட்டுட்டு நீங்க வந்து மாப் யூனிட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஃப்ரிட்ஜ் உங்ககிட்ட இருக்குன்னா அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். உங்க சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுவோம். இது வந்து ஒரு ஓப்பன் ஷெல்ஃப். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஃப்லே பிராண்ட்ல இருந்து ஒரு OTG ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் அண்ட் ஓப்பன் டோர் தான். ஸோ உள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேக்கு மேட்ச் பண்ணி நம்ம இன்னர் லேமினேட்டும் கிரே கொடுத்துருக்கோம். இது வந்து மேக்னெட்டிக். இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் அப் ஆக்சரிஸ் ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதை நீங்க லிஃப்ட் பண்ணிட்டு மிக்ஸி என்னவோ நீங்க வச்சு இங்க யூஸ் பண்ணிட்டு திருப்பி புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்சரிஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி. இதை நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஷாப்பிங் டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவுண்டர் டாப் குவாட்ஸ் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு கெரசில் சிங்க், SS சிங்க் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க இப்படி புல் பண்ணி நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஸ்பீட் வாட்டர் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்பீட்ல வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட் வந்து குவாட்ஸ் கவுண்டர் டாப். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நார்மலா வந்து பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்கோம், கட்லரி, கப்பன் இது மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க சிலிண்டர் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணும்போது கீழே வந்து ஸ்கர்ட்டிங் வச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அப்டக்கலா இருக்கும்ன்றனால வெண்ட் கொடுத்து அந்த ஸ்கர்ட்டிங்கே இல்லாம நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க வீல்ல வச்சு சும்மா உள்ள தள்ளனா போதும்.
இந்த ஐலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் சிம்னி, ஒரு 4 பர்னர் ஸ்டவ் அண்ட் ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரம் பாஷ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்ல ஒரு 8 பீப்புள் வரைக்கும் நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து பேனலிங் ஹைலைட் பண்றதுக்காக ராஃப்டர்ஸ் கொடுத்து ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு யூஸ் பண்ற யூட்டிலிட்டி. இதுல வந்து நம்ம இம்போர்ட்டட் கிரானைட் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாஃப்லியோட வாஷிங் மிஷின் இருக்கு, இங்க ஹாஃப்லியோட டிஷ் வாஷர் இருக்கு. இந்த கிரானைட் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம சிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ உங்களோட யூட்டிலிட்டி ஏரியா வந்து ஒரு 4 feet 4.5 feet இருக்குன்னா நம்ம எல்லாமே இந்த மாதிரி அகாமடேட் பண்ணி பண்ணிக்கலாம். சோ நீங்க நின்று யூஸ் பண்றதுக்கு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அரிஸ்டோ வார்ட்ரோப்ஸ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் பார்ட்டிஷன்ஸும் வரும், ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸும் வரும். சோ இது எப்படின்னா நம்ம லிவிங் அண்ட் டைனிங்கோட ஏரியா ரொம்ப லாங்கா இருக்கு, ரொம்ப லென்த்தியரா இருக்குன்றப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்லைடிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் இது எல்லாமே கஸ்டமைசபிள் தான். இங்க நம்ம பிரவுன் டிண்டட் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதுக்கு பதிலா நீங்க என்ன வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேஜ் கலர் இல்ல கிரீம் கலர் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன். இது வந்து ஒரு இன்க்ளைன் பேட்டர்ன். இது வந்து நோவா ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்லைடிங் வார்ட்ரோபோட சேனல் வந்து ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும். நான் ஆல்சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லைட் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா மஸ்டர்ட் பேட்டர்ன் மாதிரி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கிளாஸ்ல வரும். இது வந்து ஒரு மல்டி டோன் ஷேட்ல வரும். சிங்கிள் கிளாஸ்ல வந்து மல்டி டோன் வச்சு நம்ம பண்ணிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கலர்ஃபுல்லான ஒரு வார்ட்ரோப் டிவைடர் வச்சு பண்ணிருப்பாங்க. இது ஒரு இன்க்ளைன் பேட்டர்ன். ஸோ இதுல அந்த ஒயிட் அண்ட் கிரீன் ஆப்ஷன்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரவுன் ஃப்ராஸ்டட் மிரர். இது வந்து ஃப்ராஸ்டட் மிரர், இது கிளியர் மிரர். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ரூமோட என்ட்ரன்ஸ் டோர். இது வந்து பாத்தீங்கன்னா 3 கிளாஸ் நம்ம சாண்ட்விச் பண்ணிருக்கோம். இது வந்து கிளாஸ் நம்பர் 1, இது வந்து ஃப்ராஸ்டட் கிளாஸ் நம்பர் 2, இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் 3. ஸோ இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எய்தர் சைடு ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ள இருந்து வெளியும் ஓப்பன் பண்ணிக்கலாம், வெளியே இருந்து உள்ளேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசைனர் சீலிங் வித் ப்ரொஃபைல் லைட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அக்வஸ்டிக் பேனல் பண்ணிருக்கோம். ஆல்சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரோஸ் கோல்ட்ல ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே வந்து கார்பெட் யூஸ் பண்ணிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3-in-1 லைட்ஸ் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசைனர் கேபின் இல்ல ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இதுல வந்து நம்ம மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஓப்பன் டோர்ஸ் அண்ட் க்ளோஸ் டோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு அந்த ஒர்க் ஸ்டேஷன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லென்த் ஹைட் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பூஜா யூனிட் வச்சிருக்கோம். இந்த பூஜா யூனிட்டோட டோர்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ல வந்து கோல்டு கோட்டிங் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஃபெதர் மாதிரி ஒரு சிஎன்சி கட் பண்ணிருக்கோம். இந்த சிஎன்சி கட் எல்லாமே கஸ்டமைசபிள் தான். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் டோர். ஸோ நமக்கு ஸ்பேஸ் கன்ஸ்டன்டா இருக்க இடத்துல இந்த மாதிரி ஃபோல்டிங் டோர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிஎன்சி வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபா யூஸ் பண்ணிருக்கோம். இது இல்லாம நீங்க என்ன கடவுள் எந்த காட் கேட்டாலும் நம்ம அதை வந்து நம்ம வந்து சிஎன்சில போட்டு கொடுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெல்ஃப்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அது இல்லாம நான் போட்டோ நிறைய வைப்பேன்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கீழே ஃபுல்லா ஸ்டோரேஜ் தான். ஸோ உங்களுக்கு ட்ரா வேணும்னா ட்ரா, ஸ்டோரேஜ் வேணும்னா ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி ஒரு பிராஸ்ல வந்து நம்ம இம்ப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமோட டிவி யூனிட் இருக்கு. இந்த டிவி யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேனல் வந்து இது கிளாசியில கொடுத்துருக்கோம், மார்பிள் டெக்ஸ்சர் மாதிரி. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளூட்டட் பேனல் ராஃப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெடிமேடாவே வருது. ஸோ நம்மளோட பாட்டம் கலர் என்ன, அதுக்கு என்ன கலர் செலக்ட் மேட்ச் ஆகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ராஃப்டர்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் டோர் கொடுத்துருக்கோம் பிளாக்ல, அதுல வந்து பிளாக் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும் கிளாஸ் எல்லாமே. நீங்க இப்படி டவுன் லிஃப்டிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெவில்ட் மிரர்ல இன்னொரு பேட்டர்ன் பண்ணிருக்கோம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ஃபினிஷ் தான். ஸோ அங்க வந்து நீங்க டைமண்ட் மாதிரி பாத்திருப்பீங்க, இங்க வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஸோ இதுலயுமே நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வெனியர் ஃபினிஷ்ல வந்து ஒரு டிவைடர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது இப்படி எல் ஷேப்ல வரும். ஸோ இல்ல நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் பில்லர்ஸ் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வுடன் கிரெயின்ஸ்ல இருக்கும். இதுலயே நீங்க கலர் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசோப்போ இன்டீரியர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த கடையோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ்லாம் இருக்குது, அந்தந்த பிரான்ச்சுக்கு இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸு லொக்கேஷன்லேருந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சென்னையில் இருந்தால் நீங்கள் வந்து 4 லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரியான மாடர்ன் இன்டீரியர்ஸ்லாம் பண்ணும்போது வெளியே இருந்து வீடு எப்படி வேணா இருக்கலாம் பார்க்க, ஆனால் உள்ளே வந்தால் அப்பா என்னடா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து சொல்லணும், இந்த மாதிரி நான் வந்து இவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், வீடு வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு. உங்ககிட்ட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கஸ்டமைஸாக பண்ணி தராங்க. மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசோப்போ இன்டீரியர்ஸில் வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்க ஏதோ ஒரு எடிஷனை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்க. வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணுங்கள். அடுத்து வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் போடணுன்றதை கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.